ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்வெர்ட்டிங் கம்பேரட்டரோட சர்க்கியூட் அரேஞ்ச்மெண்ட், அதோட வேவ் ஃபார்மை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நான் இன்வெர்ட்டிங் கம்பேரட்டர்னால் என்ன, அதோட சர்க்கியூட் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும், வேவ் ஃபார்ம் எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்றைக்கி பார்க்க போகிறது இன்வெர்ட்டிங் கம்பேரட்டர். ஸோ கம்பேரட்டர் அப்படின்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும், ரெண்டு இன்புட் வோல்டேஜை எடுத்து கம்பேர் பண்ணி ஏதாவது ஒரு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ப்ளஸ் விசாட் ப்ரொடியூஸ் பண்ணும், இல்லைனா மைனஸ் விசாட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம், இன்புட் வோல்டேஜ் இஸ் கிரேட்டர் தென் வி ரெஃபரன்ஸாக இருந்ததுன்னா அவுட்புட் வோல்டேஜ் என்ன வரும்னு பார்த்தோம், ப்ளஸ் விசாட் வரும்னு பார்த்தோம். அதே மாதிரி இன்புட் வோல்டேஜ் இஸ் லெஸ் தென் வி ரெஃபரன்ஸ் அப்படின்னா அவுட்புட் வோல்டேஜ் என்ன வரும்னு பார்த்தோம், மைனஸ் விசாட் வரும்னு பார்த்தோம். இந்த ப்ராசஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ப்ராசஸ் தான் வந்து இன்வெர்ட்டிங் கம்பேரட்டர். இப்போ இன்வெர்ட்டிங் கம்பேரட்டர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இன்புட் வோல்டேஜை இன்வெர்ட்டிங் டெர்மினலுக்கு கொடுக்கணும். இப்போ இன்வெர்ட்டிங் டெர்மினல்னால் எது மேடம் அப்படின்னா நெகட்டிவ் டெர்மினல் இருக்கிறது தான் வந்து இன்வெர்ட்டிங் டெர்மினல். அப்போ நெகட்டிவ் டெர்மினலில் இன்புட் வோல்டேஜ் கொடுக்கணும். பாசிட்டிவ் டெர்மினலுங்கிறது நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல், அந்த நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலுக்கு ரெஃபரன்ஸ் வோல்டேஜை கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இன்புட் வோல்டேஜ் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் டெர்மினலுக்கு கொடுத்துருக்கேன் த்ரூ ரெசிஸ்டன்ஸ் மூலயமா. ஸோ வி நாட்டுங்கிறது அவுட்புட் வோல்டேஜ், ஆர்எல்ங்கிறது லோட் ரெசிஸ்டன்ஸ், ப்ளஸ் விசிசி மைனஸ் விசிசிங்கிறது பவர் சப்ளை, பாசிட்டிவ் பவர் சப்ளை நெகட்டிவ் பவர் சப்ளை. இது நம்ம எதுக்கு கொடுத்துருப்போம், ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையருக்கு கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சர்க்கியூட் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, அடுத்து நம்ம இப்போ வந்து என்ன பார்க்குறோம், வேவ் ஃபார்ம் பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த வேவ் ஃபார்மில் நம்ம வந்து 3 கேஸ் எடுத்திருக்கோம். ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் வந்து 0 வர மாதிரி, அடுத்து ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் பாசிட்டிவில் இருக்கிற மாதிரி, அடுத்து ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் நெகட்டிவில் இருக்கிற மாதிரி. இப்போ இந்த 3 கேஸுக்கும் என்ன அவுட்புட் வேவ் ஃபார்ம் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், சைனசாய்டல் இன்புட் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த சைனசாய்டல் சிக்னலோட மேக்ஸிமம் வோல்டேஜை விஎம்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ இங்கே நமக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா இன்புட் வோல்டேஜ் இஸ் கிரேட்டர் தென் வி ரெஃபரன்ஸ் அப்படின்னா அவுட்புட் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், மைனஸ் வி சாட்னு வரும். ஏன்னா இது இன்வெர்ட்டிங் கம்பேரட்டருங்கிறதுனால. அதே மாதிரி இன்புட் வோல்டேஜ் இஸ் லெஸ் தென் வி ரெஃபரன்ஸ் அப்படின்னா வி நாட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் வி சாட் வரும். அது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இங்கே வந்து வி ரெஃபரன்ஸ் 0, இன்புட் வோல்டேஜ் நமக்கு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அப்போது இன்புட் வோல்டேஜ் இஸ் கிரேட்டர் தென் வி ரெஃபரன்ஸ்னால் நமக்கு என்ன வரணும், மைனஸ் வி சாட்னு வரும். பாருங்கள், இப்போ இங்கே மைனஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்புட் வோல்டேஜ் இஸ் லெஸ் தென் வி ரெஃபரன்ஸ் அப்படின்னா அவுட்புட் வோல்டேஜ் நமக்கு என்ன வரும், ப்ளஸ் வி சாட்னு வரும். அப்போ இங்கே ப்ளஸ் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். இது வந்து ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் பாசிட்டிவ். இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், பாசிட்டிவில் ரெஃபரன்ஸ் வோல்டேஜை எடுத்திருக்கேன். ஸோ இங்கே வந்து ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம், கன்சிடர் பண்ணிக்கலாம். 1 வோல்ட்டு 2 வோல்ட்டு 3 வோல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே வந்து பாசிட்டிவில் எடுத்துக்கிறேன். இப்போ இங்கேயும் அதே கண்டிஷன் தான், இன்புட் வோல்டேஜ் இஸ் கிரேட்டர் தென் வி ரெஃபரன்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன வரணும், மைனஸ் வி சாட் வரணும். இப்போ பாருங்கள், இது வந்து உங்களோட இன்புட் வோல்டேஜ். இப்போ இந்த இன்புட் வோல்டேஜை விட நமக்கு ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் இங்கே வந்து 1 வோல்ட்டுன்னு சொன்னேன். அப்போது இந்த 1 வோல்ட்டை விட நமக்கு இன்புட் வோல்டேஜ் என்னவாக இருக்குது, அதிகமாக இருக்குது. அப்போ இன்புட் வோல்டேஜ் இஸ் கிரேட்டர் தென் வி ரெஃபரன்ஸ். அப்போ இன்புட் வோல்டேஜ் இஸ் கிரேட்டர் தென் வி ரெஃபரன்ஸ்னால் என்ன வரணும், மைனஸ் வி சாட் வரணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஸோ இந்த டியூரேஷனில் நமக்கு மைனஸ் வி சாட்னு வரும். அப்போ ஆல்ரெடி என்ன இருக்கும், ப்ளஸில் இருக்கும், இங்கேருந்து மைனஸ். மறுபடியும் இங்கே பாருங்கள், அடுத்தது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இன்புட் வோல்டேஜ் இஸ் லெஸ் தென் வி சாட் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு லெஸ் தென் வி ரெஃபரன்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன வரும், ப்ளஸ் வி சாட்னு வரும். அப்போ இந்த பீரியட்லேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நமக்கு வந்து ப்ளஸ் வரும், மறுபடியும் என்னாகும், மைனஸ்னு வரும். ஸோ இந்த ப்ராசஸ் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் ரெஃபரன்ஸ். ஸோ நெகட்டிவ்னா மைனஸ் 1 வோல்ட்டுன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் வந்து மைனஸ் 1 வோல்ட்டு. ஸோ இது உங்களோட இன்புட் வோல்டேஜ். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் அதே கண்டிஷன் தான், இன்புட் வோல்டேஜஸ் கிரேட்டர் தென் வி ரெஃபரன்ஸ்னால் மைனஸ் வி சாட் வரணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இது -1,
கரெக்டாக. அதோட இங்கே என்ன இருக்குது, நமக்கு வந்து அதிகமான வோல்டேஜ் இருக்குது. இன்புட் வோல்டேஜ் வந்து கிரேட்டர். ஸோ இன்புட் வோல்டேஜ் இஸ் கிரேட்டர் தென் வி ரெஃபரன்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து மைனஸ் வரணும். ஸோ அதனால் மைனஸ் வி சாட்னு வரும். ஓகேவா? அடுத்தது இன்புட் வோல்டேஜ் இஸ் லெஸ் தென் தி வி ரெஃபரன்ஸ் அப்படின்னா ப்ளஸ் வி சாட் வரும். அதே மாதிரி இந்த கேஸ் வந்து நமக்கு அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து நெகட்டிவ் சேச்சுரேஷன், நெகட்டிவ் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ், இது பாசிட்டிவ் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் 0. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேவ் ஃபார்மை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.